வணக்கம். மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் வேதனை இருக்கக்கூடிய எனது அருமை நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் ஒரு சிறு ஆலோசனை சொல்கிறேன். எந்த காலத்திலும் நீங்கள் யாரையும் நம்பி கெட்டு போகக்கூடாது. முக்கியமாக ஜோசிக்காரனை நம்பாதீங்க, பரிகாரம்லாம் நம்பாதீங்க. செய்ய வேண்டியது ஒன்று தான். பக்தர்களையும் அடியார்களையும் நம்புங்க, அவங்கள சார்ந்து வாழுங்க, திருக்கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நன்மை விளையுதோ இல்லையோ, மேற்கொண்டு தீமையில் மாட்டிக்க மாட்டீங்க. நம்பர் 1 இதுதான் அதோட பெனிஃபிட். உங்களுக்கான நல்ல காலம் கண்டிப்பாக வந்தே தீரும். அது எப்போ வருன்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். அது வரைக்கும் ஏதாவது ஒரு இதம் கிடைக்குமா, ஒரு நாள் இன்று தூங்க முடியுமா என்று நாம் எதிர்பார்க்கும்போது அந்த இன்பம் அனைத்தும் நம்முடைய அறிவிலே தான் உள்ளது. நம்மளுடைய அறிவினால் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னை சூழ்ந்து அடியார்கள் இருப்பார்கள், திருக்கோயிலில் இருப்பேன் என்று நீங்கள் வைத்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. நன்றி.